நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி சுட சுட சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சுடு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த பன்னீரை கட் பண்ணி க்யூபாக போட்டு எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் நல்லா காய வச்சு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கம்பல்சரி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 பல்லு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ அளவு குவான்டிட்டி நீங்கள் குழம்புக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா கூட கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உரித்து வச்ச பூண்டு, இஞ்சி, தக்காளி தான் சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு என்னென்ன போட்டேன்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர், சீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெச்சப், டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனில் பட்டர் கொஞ்சம் போட்டு நல்லா பட்டர் எல்லாமே கரைஞ்ச உடனே நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாவோ 3 பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க. நாங்கள் 2 போட்டிருக்கோம். அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதில் ஊற்றிட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க. பக்கத்துலேயே நாங்கள் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். பசங்க எல்லாருமே பசிக்குதுன்னு சொன்னதுனால உடனே சப்பாத்தி போட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம நல்லா சூப்பராக சாஃப்டாக வச்சுருக்க பன்னீர் எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை